ஹலோ மக்களே, இந்துக்களை இழிவுபடுத்திய ராகுல் காந்தி பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்து முன்னணி தலைவர் வலியுறுத்தல். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நேற்று முன்தினம் மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது உரையாற்றினார். அப்போது அவர் பாஜக மற்றும் RSS அமைப்புகள் குறித்து ஆவேசமாக பேசினார். பாஜகவினர் மட்டுமே இந்துக்கள் அல்ல, அவர்கள் தங்களை மட்டுமே இந்துக்கள் என்று சொல்லிக் கொண்டுகின்றனர். பாஜக மற்றும் RSS தங்களை இந்துக்கள் என்று கூறிக்கொண்டு இந்துக்கள் மீதே வெறுப்பு மற்றும் வன்முறையை பரப்பி வருகின்றனர் என்ற ரீதியில் பேசினார். இதற்கு பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. மேலும் ராகுல் காந்தி இந்துக்கள் வன்முறையாளர்கள் என்று கூறி ஒட்டுமொத்த இந்துக்களை இழிவுபடுத்திவிட்டார் எனது குற்றம் சாட்டியது. இதையடுத்து ராகுல் பேசியதிலிருந்து பெரும்பாலான குறிப்புகள் அவை குறிப்பில் இருந்து சபாநாயகர் ஓம் பிர்லா நீக்கிவிட்டதாக தெரிவித்தார். இந்திய நிலையில் தற்போது இந்து முன்னணியின் மாநில தலைவர் சுப்பிரமணியம் வெளியிட்ட அறிக்கையில் இந்துக்கள் அனைவரும் வன்முறையாளர்கள், வெறுப்பை பரப்புகிறார்கள் என்று ராகுல் காந்தி ஒட்டுமொத்த இந்து மதத்தையே இழிவுபடுத்தியுள்ளார். உலகில் ராகுல் காந்தி சனாதன இந்து தர்மத்தை போல் வேறு எந்த மதமும் இல்லை. எனவே இந்துக்களை இழிவாக பேசிய ராகுல் காந்தி இந்துக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தேங்க்யூ.